ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இணைந்திருக்கும். இன்னைக்கு நம்ம ரத்த அழுத்தம் அதுல இருந்து நம்மள பாதுகாத்துக்கவும் அதுல இருந்து நம்மள தற்காத்துக்கவும் நிறைய விஷயங்கள் பகிர்றதுக்காகவே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் கேட்டு அதுல இருந்து தெளிவு வாங்குறதுக்காகவே டாக்டர் வந்திருக்காரு. இருதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆர் சிவகுமார் அவர்கள் நம்மோட இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே டாக்டர், இப்போ இந்த ரத்த அழுத்தம் இது இல்லாத ஆட்களை பார்க்கவே முடியாதுப்பாங்கிற மாதிரி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். நிறைய இடங்கள்ல இந்த ரத்த அழுத்தம் அதிகப்படியாக காணப்படுது. இதுக்கு முக்கிய காரணம் என்னவா இருக்கு டாக்டர்? ரத்த அழுத்தம் ஜெனரலாக நம்ம பார்க்கும்போது பார்த்தா நாளில் ஒருத்தவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். 1 in 4 adults. மெயின் ரீசன் சால்ட் அதிகமாக எடுக்கிறது, ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, அப்புறம் ஒபிசிட்டி, ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இதெல்லாம் ஒரு காமனான ரீசன். அப்புறம் ஜெனட்டிக்ஸ் ஆல்சோ இஸ் இன்க்ளூடட். ஓகே டாக்டர், இப்போ நிறைய பேர் எங்க ஏஜ்லயே ரத்த அழுத்தத்தால பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது எதனால, எந்த வயதினரை அதிகப்படியா இந்த ரத்த அழுத்தம் அப்படிங்கறது குறி வைக்குது? ரத்த அழுத்தம் முன்னாடி ஒரு 40-50 இயர்ஸ்க்கு மேலே அஃபெக்ட் பண்ணும். பட் இப்போ ஈவன் 30 வயசுக்கு மேலே அஃபெக்ட் ஆகுது. என்ன ரீசன்னா ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் ஒபிசிட்டி, அப்புறம் ஜெனட்டிக், இதெல்லாம் ஒரு காமனான ரீசன். ஸோ வெஸ்டர்ன் பாப்புலேஷனில் பார்த்தா சால்ட் கண்டென்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இப்போ கம்மியாக இருக்குது. பட் எஸ்பெஷலி யூகே, யூஎஸ், கனடா, பெரு, இது மாதிரி கண்ட்ரீஸில் பிளட் ப்ரெஷர் ப்ரிவலன்ஸ்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் எஸ்பெஷலி சவுத் ஏஷியா, ஆஃப்ரிக்கா, இது மாதிரி கண்ட்ரீஸில் பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் அந்த சால்ட் அப்படிங்கும்பொழுது அதை நம்ம எந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது, ஒரு ப்ரிகாஷனா? இந்த அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே, இல்லை இந்த அளவு நீங்கள் குறைக்கணும் அப்படிங்கிறது? ஜென்ரலாக 5 கிராம்ஸ்க்கு கம்மியாக தான் சோடியம் குளோரைடு எடுத்துக்கணும். அதாவது சோடியம் லெஸ் தென் 2.4 கிராம்ஸ் எடுத்துக்கணும். ஜென்ரலாக நம்ம வீட்டில் முடிஞ்ச அளவு சால்ட்டு கண்டென்ட்ஸ் நார்மலாக ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா டேபிள் சால்ட் அவாய்ட் பண்ணணும். அப்பளம், ஊறுகாய், வத்தல், இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அப்புறம் வெளியில் எங்கேயாவது எங்கேயாவது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அதை போனால் மெயினாக லேபிள் பார்க்கணும். அதில் எவ்வளோ சால்ட் கண்டென்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ சுகர் கண்டென்ட்ஸ் இருக்குது, அந்த லேபிள் பார்த்து நம்ம வி ஹேவ் டு டேக். அண்ட் சோடா, அது மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ப்ராசஸ்டு ஃபுட் அவாய்ட் பண்ணணும். ரொம்ப குறிப்பிட்ட ஒரு விஷயம் நீங்க சொல்லியிருந்ததுல கவனிக்கப்பட வேண்டியது, இன்னைக்கு நம்ம நிறைய இடங்களுக்கு வெளியில போறோம், ஏதாவது வாங்கி சாப்பிடுறோம் அப்படின்னா நமக்கு பிடிச்சது, அது நல்லா இருக்கு, வாங்கி சாப்பிடுறோம். ஆனா அந்த பேக்கிங்ல என்னென்ன இருக்கு, எவ்வளவு குவாண்டிட்டி இருக்குங்கிறத எந்த பொருள் வாங்கினாலும் செக் பண்ணி வாங்கி கொடுக்கணும். கண்டிப்பா லேபிள் பார்க்கணும். லேபிள்ல சால்ட் கண்டென்ட்ஸ் எவ்வளவு இருக்கு, சோடியம் எவ்வளவு இருக்கு, சுகர் எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் பார்க்கணும். அது பார்த்துட்டு தான் நம்ம சாப்பிடணும். ஓகே டாக்டர், இப்போ இந்த பிபி அப்படின்னாலே நிறைய இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய சமூக வலைதளங்கள் பார்த்துட்டு எல்லாருமே ஹோம் ரெமெடிஸ் அப்படின்னு போயிடுறாங்க. ஹோம் ரெமெடிஸ் எடுக்கிறதுனால இந்த பிபிங்கிறது குறையுதுங்களா? ரத்த அழுத்தம் குறையிறதுக்கு அதை எடுத்துக்கிறது சரிதானா? இப்போ ஒரு சில பேருக்கு எஸ்பெஷலி 140-90க்கு மேலே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக பிளட் ப்ரெஷர் மெடிசன் தேவைப்படும். அதர் திங்ஸ் லோ சால்ட் டயட் மற்றும் எக்ஸசைஸ், இதெல்லாம் சேர்ந்து தான் பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ண முடியும். வெறும் டயட் அண்ட் எக்ஸசைஸ் மட்டும் பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மெடிசன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் பிளட் ப்ரெஷர் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதுவும் மெடிசன்ஸ் ஒன்ஸ் எடுத்துக்கிட்டால் நம்ம கண்டினியூஸாக லைஃப் லாங் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது, கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருக்கணும். பிளட் ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு, இப்போ நல்லா நார்மல் ஆயிடுச்சுனாலுமே அந்த மெடிசன்ஸை நம்ம லைஃப் லாங் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கணுங்களா? நம்ம மெடிசன் எடுக்கிறதுனால தான் பிளட் ப்ரெஷரே கண்ட்ரோல் ஆகுது. மெடிசன் விட்டுட்டா பிளட் ப்ரெஷர் கண்டிப்பாக அதிகமாகும். அதனால தான் பிளட் ப்ரெஷர் சைலண்ட் கில்லர்னே சொல்லுவாங்க. நம்ம சப்போஸ் மெடிசன்ஸ் ஒழுங்காக எடுக்காமல், சரியாக எடுக்காமல் நம்மளுக்கு ஒரு சிம்டம்ஸும் காமிக்காது. சடனாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆர்கன் அஃபெக்ட் பண்ணும். கிட்னி, இல்லாட்டி ஹார்ட், இல்லாட்டி பிரெயின், இல்லாட்டி ஐ, ரெட்டினா, அது மாதிரி ஏதாவது ஒரு ஆர்கன்ஸ் அஃபெக்ட் பண்ணும். அது உடனே அஃபெக்ட் பண்ணாது. இட் வில் டேக் சம் டைம். ரொம்ப வருஷம் கழிச்சு இது அஃபெக்ட் ஆகும். ஓகே, இப்போ இந்த பிபிலே பார்த்துட்டோம்னா மார்னிங் பிபி, நைட் பிபி அப்படின்னு 2 விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். இதுல எதை ரொம்ப ப்ரியாரிட்டி? இது அதிகமா இருக்கவே கூடாது, இல்ல இது கண்ட்ரோலா இருந்தது தான் நல்லதுங்கிற மாதிரி?
பிளட் ப்ரெஷர் வந்து 24 ஹவர்ஸ் கண்ட்ரோலில் தான் இருக்கணும். நாக்டர்னல் சர்ஜ்னு சொல்லுவாங்க. பிளட் ப்ரெஷர் நைட்லேயும் அதிகமாகும், அதே மாதிரி மார்னிங் சர்ஜ் இருக்கும், மார்னிங்கும் அதிகமாகும். ஸோ வந்து நம்ம எடுக்கிற மெடிசன் வந்து 24 ஹவர்ஸ் வந்து கண்ட்ரோலாக இருக்கிற மாதிரி எடுக்கணும். அந்த மெடிசன் எடுக்கிறது வந்து மார்னிங் ஆர் ஈவினிங் ஒரு பர்டிகுலர் டைமில் எடுக்கணும். இதர் 8 மணி இல்லாட்டி 9 மணிக்கு எடுக்கணும், இல்லாட்டி நைட் 8 மணி 9 மணிக்கு எடுக்கணும். நம்ம சாப்பிட்டு தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சாப்பிடாம கூட பிளெயின் வாட்டர்லேயே எடுத்துக்கலாம். பட் வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் எடுக்கணும். எந்த டைம் எடுத்தாலும் நம்மளுக்கு பெனிஃபிட் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நம்ம வந்து தள்ளி போடக்கூடாது. சாப்பிட்டு எடுக்கணும் 9 மணி 10 மணி 11 மணி அப்படி. சப்போஸ் நம்ம ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது சில பேர் வந்து நிறைய பேர் வந்து மெடிசன்ஸை விட்டுடுவாங்க. அது மாதிரி விடும்போது வந்து பிளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பர்டிகுலர் டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதர் 8 o'clock ஆர் 9 o'clock ஆர் 7 o'clock, அதே மாதிரி மார்னிங் ஆர் ஈவினிங் ஒரு ஃபிக்ஸட் டைம். ஓகே, இப்போ நீங்கள் மெடிசன் பற்றி சொன்னீங்க இல்லையா, பிளட் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஆயிடுச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து லைஃப் லாங் இந்த டேப்லெட் எடுத்துட்டு தான் இருக்கணும்னு. இந்த டேப்லெட்னால வேற ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஜென்ரலாக வந்து பிளட் ப்ரெஷர் டேப்லெட்ஸ் வந்து சைடு எஃபெக்ட்ஸே வராது. பட் ஒரு சில மெடிசன் சைடு எஃபெக்ட் வரும். பட் வந்து நம்ம மானிட்டர் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து ஒரு சில மெடிசன் வந்து பொட்டாசியம் கம்மி பண்ணும், பொட்டாசியம் இன்க்ரீஸ் பண்ணும், சோடியம் கம்மி பண்ணும், சோடியம் இன்க்ரீஸ் பண்ணும். அதனால தான் வந்து நம்ம வந்து பீரியாடிக்காக வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி நம்ம செக் பண்ணுறோம். ஓகே, இப்போ பிளட் ப்ரெஷர் வந்து வீட்லேயே நாங்கள் வந்து செக் பண்ணிக்கிறோம், நாங்கள் வந்து அந்த கிட் வாங்கி வச்சுட்டு செக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. அது பண்ணுறது எந்த அளவுக்கு சேஃபர் சைடு? அது பண்ணலாமா? அப்படியே எடுத்துக்கிட்டோம்னாலும் எந்த அதிக அளவில் இருக்குது இல்லை குறைவான அளவில் இருக்குது அப்படிங்கும்போது எந்த தருணத்தில் டாக்டரை உடனே போய் பார்க்கறது நல்லது? டெஃபினட்டாக வந்து இதுதான் வந்து ஹோம் மானிட்டரிங் ஆஃப் பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து தானே வந்து ஒரு பிபி அப்ரேட்டஸை வாங்கி வந்து செக் பண்ணிக்கலாம். அது ஜென்ரலாக வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது சாட்டர்டே ஆர் சண்டே. ஏன்னா அப்போ தான் வந்து ஜென்ரலாக வந்து நம்ம எல்லாமே ரிலாக்ஸ்டாக இருப்போம். பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் பிஃபோர் டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து பிளட் ப்ரெஷர் செக் பண்ணணும். சிட்டிங் பொசிஷனில் செக் பண்ணணும். அது வந்து நார்மலாக வந்து எல்லாருக்கும் வந்து 130/80 120/80 அது பிளட் ப்ரெஷர் வேரி ஆகிட்டே இருக்கும். ஒரு டைம் பார்க்கும்போது 110/70 இருக்கும், 100/70 இருக்கும், 90/70 இருக்கும், 130/80 இருக்கும். இது மாதிரி ரீடிங் வேரி ஆகிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் ரீடிங் வந்து 140/90க்கு மேலே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் போது தான் வந்து அந்த எப்பயுமே இது மாதிரி ரீடிங்லாம் நோட் பண்ணி டாக்டர்கிட்ட போகும்போது காமிக்கணும். ஸோ யூஸ்வலாக வந்து இது யாருக்கு இது ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு பீரியாடிக் செக்அப். ஒருத்தவங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, அவங்களுக்கு கண்ட்ரோலே கிடையாது. அவங்க வந்து அந்த இது மாதிரி வந்து நோட் பண்ணிவிட்டு அந்த மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைம் சாட்டர்டே சண்டே, எஸ்பெஷலி சாட்டர்டே சண்டே, மற்ற வாரத்துக்கு 2 நாள் பார்த்தா போதும். அதை நோட் பண்ணி பீரியாடிக்காக டாக்டர் செக்அப்க்கு வரும்போது இது காமிக்கலாம். ஸோ தட் ஏன்னா வந்து வீட்டில் பார்க்குறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் ஆங்ஸைட்டி. அதுதான் வந்து ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. அதனால் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் ப்ரிஃபரபிள். வீட்டில் பார்க்குறது தான் வந்து ப்ரிஃபரபிள். அதை வந்து நம்ம வந்து நோட் பண்ணி காமிச்சா அதுக்கேற்ற மாதிரி வந்து மெடிசின்ஸ் ஆட் பண்ணணுமா கம்மி பண்ணுமான்னு பார்த்து டாக்டர் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே டாக்டர், அதாவது வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பதட்டம் இருக்காது. ஹாஸ்பிட்டல் போனால் அச்சச்சோ அதிகமாயிடுமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் வந்துடும் இல்லையா? அதுக்காக சரி, இனிப்பில் நேயர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு நான் தொடர்ந்து நிறைய கேள்விகளை கேட்குறோம். வணக்கம். வணக்கம் மேடம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? டாக்டர் கிட்ட உங்க சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வேதாரண்யம் வட்டம் வணக்கம். கருப்பம்பலம் தெற்கிலிருந்து சிவகுமார் பேசுறேன் மேடம். ஓகே, டாக்டரும் சிவகுமார், நீங்களும் சிவகுமார், சரி 2 பேரும் பேசிக்கோங்க. என்ன டவுட் இருக்கோ கேளுங்க சார். சொல்லுங்க. அதாவது வணக்கம் டாக்டர். எனக்கு வந்து கடந்த 10 ஆண்டுகளாக ரத்த அழுத்தம் இருந்ததுங்கய்யா. அதுக்கான மாத்திரை எல்லாம் அரசு மருத்துவமனையில தான் போய் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து கண்ட்ரோலுக்கு வந்துட்டுங்கய்யா. நார்மல் எப்ப போய் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணாலுமே நார்மல்னே வருது. அதனால மருத்துவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து முழு மாத்திரை போட வேண்டாம், பாதியா போட்டுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு ஐயா சாத்தியம்? அடுத்தது வந்து நாங்க வந்து கடற்கரை ஓரத்துல இருக்கிறதுனால இந்த அயோடின் கலந்த சால்ட் நம்ம வந்து சாப்பிடறதுனாலயோ அல்லது இயற்கையிலேயே அந்த கடற்கரை ஓரத்துல இருக்கிறதுனால அயோடின் நமக்கு வந்து காற்று மூலமாக கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த அயோடின் கலந்த உப்பு வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். உங்கள் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன டேப்லெட் டோஸ் கம்மி பண்ணிக்கலாம். பட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி வந்து பிபி மானிட்டரிங் மட்டும் நீங்கள் வீட்லேயே பிபி செக் பண்ணிவிட்டு உங்கள் டாக்டர்கிட்ட காமிங்க. அவர் வந்து டாக்டர் அந்த ரீடிங்கை பார்த்துட்டு உங்களுக்கு டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாரு. அதிகப்படுத்தணுமா கம்மி பண்ணணுமான்னு அவர் அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு பிளட் ப்ரெஷர் மிஷின் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்களே வீட்டில் செக் பண்ணிவிட்டு அந்த ரெக்கார்டிங்கை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிவிட்டு உங்கள் டாக்டர்கிட்ட போய் காமிங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அயோடின் சால்ட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அயோடின் சால்ட் யூஸ் பண்ணாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, அடுத்த நேயர்கிட்ட போயிடுவோம். வணக்கம்.
ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? உங்க டவுட் டாக்டர் கேட்கலாம். பட்டாபுரம்ல இருந்து ராதாகிருஷ்ணன் பேசுறேன். ராதாகிருஷ்ணன் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சார் எனக்கு ஏஜ் 60 ஆகுது சார். ஓகே. சிஸ்டர் பிபி வந்து 73 160 சார் எடுக்கும்போது 116 மினிமம் வந்து 73. ஓகே, 116 73 இது வந்து நார்மல் தாங்க. எல்லாருக்கும் வந்து ஒரு ரீடிங் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். இதே நீங்கள் வந்து ½ hour இல்லாட்டி 1 hour கழிச்சு கூட இதே ரீடிங் இருக்காது, அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். உங்கள் பிளட் ப்ரெஷர் 2 நாள் பக்கத்துல எடுத்தேன் நான். இதே ரேஞ்சில் தான் வந்தது. நார்மல் தான், இது நார்மல் தான். 140-90க்கு மேலே 140-90க்கு மேலே இருந்தால் தான், கன்சிஸ்டண்டாக இருந்தால் தான் மாத்திரை எடுக்கணும். அதுக்குள்ளே இருக்கிறனால இது வந்து நார்மல் தான். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு இந்த சால்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. சால்ட் மட்டும் 5 grams கம்மியாக எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்த நேயர் போய்வோம். வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அமர் பேசுறேன். வணக்கம் டாக்டர். வணக்கம் சொல்லுங்க. டாக்டர், இப்ப பாத்தீங்கன்னா ரத்த அழுத்தம் ஏற்பட்டு அனுப்பு ஆகுதுன்றாங்க, ஆன்ஜியோ பண்றேன்னு சொல்றாங்க. அது வந்து எதால வருது, அது கொஞ்சம் சொல்லுங்க தெளிவா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் கருவிகள் ஏதோ வந்திருக்கு ஆன்ஜியோ பண்றதுக்கு, ஸ்டென்ட் வைக்கிறதுக்கு எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க சொல்லுங்க எப்படின்னு. நான் ரேடியோல கேட்டுக்கிறேன் டாக்டர். ஓகே, பிளட் ப்ரெஷர்னால வந்து ஹார்ட் அட்டாக் வந்து உடனே வராது. பிளட் ப்ரெஷர்னால வந்து ஹார்ட் அஃபெக்ட் ஆகிறது வந்து ரொம்ப வருஷம் ஆகும். நீங்க வந்து அதான் பிளட் ப்ரெஷர் வந்து சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து ஜென்ரலாக வந்து நம்ம 20 வயசுல இருந்தே வந்து நம்ம பிபி வந்து பீரியடிக்காக செக் பண்ணணும். ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி செக் பண்ணணும். இதே வந்து அவங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருந்ததுன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணணும். ஸோ அவங்க வந்து கவனிக்காமல் விட்டதுனால தான் வந்து இந்த பிளட் ப்ரெஷர்னால அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு ஹார்ட் அஃபெக்ட் ஆகிற மாதிரி கிட்னி அஃபெக்ட் ஆகிற மாதிரி இவங்களுக்கு வந்து ஹார்ட் அஃபெக்டாக இருக்குது. அதே மாதிரி வந்து ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா இம்மீடியட்டாக வந்து பிரைமரி ஆன்ஜியோபிளாஸ்டின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இம்மீடியட்டாக வந்து உடனே எவ்வளோ சீக்கிரம் போய் வந்து நம்ம வந்து ஆன்ஜியோகிராம் பண்ணி அதில் எவ்வளோ அடப்பு இருக்குன்னு பார்க்குறது தான் வந்து ஆன்ஜியோகிராம். ஆன்ஜியோபிளாஸ்டி வந்து பிளாக் எங்கே இருக்கோ, எவ்வளோ பர்சன்ட் பிளாக் இருக்கோ அதுக்கு வந்து பார்த்துட்டு ஸ்டென்ட் வைக்கிறது தான் பிரைமரி ஆன்ஜியோபிளாஸ்டின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறதோ அவ்வளோ நல்லது. அதனால் ஹார்ட் மசிலில் நீங்கள் வந்து சேவ் பண்ணுறீங்க. அதனால வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பை சேவ் பண்ணுறாங்க. ஓகே டாக்டர், இப்போ நிறைய வந்துட்டு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆன்ஜியோலே. இப்போ ரீசெண்டாக கூட வந்துட்டு புதுசாக நிறைய டெக்னிக்கல் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு. அதெல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வந்து ரீச் ஆயிருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. ஸோ ஜென்ரலாக வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க என்னென்னா வந்து உடனே வந்து வரமாட்டுறாங்க. அதான் வந்து அவங்க வந்து இமீடியட்டாக வந்து என்ன பண்ணணும்னா வந்து இசிஜி எடுக்கணும். இசிஜி எடுத்துட்டு பிளட் டெஸ்ட், முக்கியமான பிளட் டெஸ்ட் ட்ராப்னு சொல்லுவாங்க. இது 2 பார்த்தா தான் நம்ம வந்து ஹார்ட் அட்டாக்னு சொல்ல முடியும். அப்போ தான் வந்து நம்ம ஏர்லியாக வந்து டயக்னோஸ் பண்ணி ஹார்ட் மசிலை வந்து சேவ் பண்ண முடியும். ஹார்ட் மசிலை சேவ் பண்ணால் சப்போஸ் வந்து நம்ம ஆன்ஜியோகிராம் ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னா த்ரோம்பலைசிஸ் சொல்லுவாங்க, மெடிசன் மூலம் கரைக்கக்கூடியது. இதே வந்து கேத் லேப் அங்கே தான் வந்து நம்ம அந்த எக்ஸ்ரே மிஷின் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது. அங்கே வந்து நம்ம வந்து ஆன்ஜியோகிராம் பண்ணிவிட்டு பிளாக் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோ அதை பார்த்துட்டு நம்ம ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணுறதா வந்து ஆன்ஜியோபிளாஸ்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய இது இருக்குது, நிறைய கால்சியம் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு நிறைய மற்ற ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. ஓகே டாக்டர், நேர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? டாக்டர்கிட்ட பேசுங்க. உங்க பேரு? வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்க, டாக்டர்கிட்ட உங்க டவுட் கேளுங்க. நாங்க வந்து ராஜா கோயில் மாநிலத்துல இருந்து பேசுறோம். சரி, டாக்டர்கிட்ட பேசுங்க ராஜா. வணக்கம். எங்க அம்மாவுக்கு வந்து 85 வயசு ஆகுது சார். ஓகே. அவங்களுக்கு ஒரு 10 இயர்ஸா வந்து இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. அவங்களுக்கு 85 வயசு ஆயிடுச்சு. சர்ஜரி எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். ராமச்சந்திராவில் தான் பார்த்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்களுடைய ஹார்ட்ல வந்து ஒரு டியூப் வந்து அடைப்பு லைட்டா இருக்கு, அது அடைப்பு எடுக்க முடியாது, அதனால மாத்திரை மட்டும் எழுதி தரேன், அதை கண்டினியூ பண்ணுங்க சொன்னாங்க. நைட்ரோ கண்டினியூ 2.6 எழுதி கொடுத்தாங்க. அது மார்னிங் நைட்டு சாப்பிடுங்க, அந்த மாத்திரையிலேயே ஓரளவு கண்ட்ரோல் பண்ணும் அப்படி சொன்னாங்க. இப்போ வந்து லேட்டஸ்டா நாங்க வேற இடத்துக்கு வந்துட்டோம், அதனால வேற டாக்டர் பார்த்தோம். அவர் ரெகுலரா ஃபேமிலி டாக்டர் பார்த்துன்னுக்கிறாரு. மினிமம் 120/90 தான் பிபி மந்த்லி இருக்கு அவங்களுக்கு. இப்போ இந்த மந்த் செக் பண்ணும்போது அவங்களுக்கு 186/90 இருக்கு. 85 வயசு, ஒரே நிமிஷம், 85 வயசுக்கு இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பிபி நார்மலா இருக்கலாம்?
ஜென்ரலாக வந்து சொல்லுங்க, நான் ரேடியோல கேட்டுக்கிறேன். ஜென்ரலாக வந்து 80 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் வந்து 150-90 வரைக்கும் இருக்கலாம். 180-90 அது மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக பிளட் ப்ரெஷர் மெடிசின்ஸ் எடுத்துக்கணும். டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து மெடிசின்ஸ் கண்டிப்பாக எடுக்கிறது பெட்டர். ஓகே டாக்டர், ரொம்ப நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு பாடலை தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். டாக்டர், நிறைய விஷயங்கள் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்களும் ரொம்ப தெளிவாக எல்லாருக்கும் புரியுற மாதிரியான பதில்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ இந்த பிபி அப்படின்னு பார்க்குறப்ப நார்மலாக பிபிங்கிறது கிடையாது. எஸ்பெஷலி பெண்களுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு இந்த டெலிவரி டைமில் வந்து பிபி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து உடனடியாக அப்படி ஆகிறதுக்கான காரணம் என்னவா இருக்குது? அது வந்து ப்ரெக்னென்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. ஜென்ரலாக வந்து அது வந்து ஜெனட்டிக்காகவே வரலாம், ஜீன்ஸ் ரிலேட்டடாகவே வரலாம். ஸோ ஒபிசிட்டி வரலாம். அது ஜென்ரலாக வந்து 5 monthsலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து டெலிவரி ஆகணும்னா வந்து 4 weeks வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால் அது மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து மெடிசன்ஸ் வந்து ரெகுலராக ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணணும். பிளட் ப்ரெஷர் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிவிட்டு அவங்க பிளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்கணும். அதுக்குன்னு தனியாக மெடிசன்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து பேபிக்கு எது சேஃபோ ஸோ அதுபடி தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ பீரியடிக்காக செக் பண்ணிவிட்டு மெடிசன்ஸ் கரெக்டாக கொடுக்கணும். அதே மாதிரி டெலிவரி ஆகணும்னா வந்து பிளட் ப்ரெஷர் சம்டைம்ஸ் அதிகமாகலாம். பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகணும்னா ஃபிட்ஸே வரக்கூடிய டெண்டன்சி இருக்குது மதருக்கு. ஸோ அதனால் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுருக்கணும். ஸோ ஆஃப்டர் 4 weeks ஆஃப் டெலிவரி வரைக்கும் நம்ம கொடுக்கணும். ஒன்ஸ் பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகணும்னா நம்ம மெடிசன்ஸ் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த பிரெக்னன்சி டைமில் பிபி இருக்குது அப்படிங்கும்பொழுது குழந்தைக்குமே ஏதாவது அந்த பிபி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வந்து அதனால தான் வந்து மெடிசன்ஸ் வந்து பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலாக வச்சுருக்கணும். குழந்தையும் அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து ப்ரீடேர்ம் முன்னாடியே வந்து டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து எப்பயுமே கண்ட்ரோலாக இருக்கணும் பிளட் ப்ரெஷர். ஓகே, ஸோ பிளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோலாக இருக்காங்க அப்படிங்கும்போது அப்போ அந்த அம்மாவுக்கு வந்து அந்த டெலிவரி டைமில் ப்ரெக்னென்சி டைமில் தான் அந்த பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறதே வந்திருக்கு. அது குறிப்பிட்ட அதுக்கப்புறம் பல நாட்கள் கழித்து அவங்களுக்கு இருதய நோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துமா? இப்போ ப்ரெக்னென்சியில் வந்து பிளட் ப்ரெஷர் வந்திருக்குன்னா வந்து ஹைப்பர் டென்ஷன் அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கு ஒரு 10-20% இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து பிளட் ப்ரெஷர் நம்ம கண்டினியூ செக் பண்ணிட்டு இருக்கணும். அதே மாதிரி இருதய நோயின் பெருசாக வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அந்த ப்ரெஷர் மட்டும் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா ஓகே. ஜென்ரலாகவே சொல்கிறது வந்துட்டு அதிகமாக கோவம் வந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஹை பிபியா அப்படின்னு நம்ம நார்மலாக கேட்கறது உண்டு இல்லையா? அது உண்மைதானா? அதிகப்படியாக கோவம் வந்ததுனால ஹை பிபிங்கிறது வந்துருமா? ஸ்ட்ரெஸ்ஸு தான் வந்து ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் பிளட் ப்ரெஷர். ஸோ ஸ்ட்ரெஸ்னால வந்து பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்து ஒருத்தவங்களோட பர்சனாலிட்டி தான் நம்ம சொல்ல முடியும். டெஃபினட்டாக வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதனால் பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலாக வச்சுருக்க முடியும். ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணோன்னா மெடிடேஷன், யோகா, எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணால் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். அதேமாதிரி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் வந்து ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். ஓகே, இந்த பிபிங்கிறதும் ஜெனட்டிக்கான ஒரு வியாதி தானே? ஏன்னா நீங்கள் இடையில சொன்னீங்க ப்ரெக்னென்சி டைமில் வர்றது ஜெனட்டிக்காக இருக்கலாம் நீங்கள், ஆனால் ஜென்ரலாகவே இது ஒரு ஜெனட்டிக்கான ஒரு விஷயம் தானே? பிளட் ப்ரெஷர் மோஸ்ட்லி வந்து ஜெனட்டிக் தான், ஜீன்ஸ் ரிலேட்டட் தான். அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட், நம்ம சாப்பிட்ற உணவு, பழக்க வழக்கம், தூக்கம் இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ண. ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே சேர்ந்து தான் பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ண. அப்புறம் ஒபிசிட்டி, ஓகே, ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கோஹால். ஜெனட்டிக் அப்படின்னு பார்க்கும்போது டாக்டர், ஜெனட்டிக் அப்படின்னாலே இப்போ அப்பாவுக்கு இருக்குது அப்படின்னா பிள்ளைங்களுக்கும் வந்துடும் அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படின்னா தாத்தாக்கு இருந்தது அப்படின்னா பேரன்களுக்கு வந்துடும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த மாதிரியான விஷயங்களில் குறிக்குது? எப்படி வருது ஆக்சுவலி? இதெல்லாம் வந்து இப்போ வந்து ப்ரீவியஸாக வந்து ஹைப்பர் டென்ஷன் வந்து ஒரு 50-60 இயர்ஸில் வந்திருக்குன்னா இப்போ வந்து யங்கர் ஏஜ்லேயே வருது. இதெல்லாம் வந்து நாட் ஓன்லி ஜெனட்டிக்கு பட் ஆல்சோ வந்து எல்லாமே கலந்தது தான். என்விரான்மெண்ட், எஸ்பெஷலி வந்து நம்ம லைஃப் ஸ்டைலு, நம்ம சாப்பிட்ற உணவு, அதுக்கப்புறம் தூக்கம், ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே சேர்ந்தது தான். அதனால தான் நம்ம பிளட் ப்ரெஷர் வந்து 20 இயர்ஸ் ஆகணுன்னே நம்ம வந்து பிளட் ப்ரெஷர் வந்து பீரியடிக்காக செக் பண்ணணும். once in 1 year. இதே ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது, ஒபிசிட்டி இருக்குது, அவங்க டயபிட்டிஸ் இருக்குன்னா வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணணும். எவ்ரி 6 monthsக்கு ஒரு வாட்டி செக் பண்ணணும். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் ஃபுட் ஹேபிட்னு சொல்லியிருந்தீங்க. இதில் குறிப்பிட்டு சில இடங்களில் நம்ம கேள்விப்படுறது வந்து டீ, காஃபி இதை வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கனாலே இந்த ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது வந்து குறையும்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? நிஜமாலுமே இதை நம்ம அவாய்ட் பண்ணணுமா?
அதிகமாக காஃபி எடுக்கிறது பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் வந்து ஒரு லிமிட்டாக தான் நம்ம எடுத்துக்கணும். அதுவும் வந்து முடிஞ்ச அளவு வந்து சுகர் கம்மியாக எடுத்துக்கணும். ஏன்னா வந்து ஒன்ஸ் பிளட் ப்ரெஷர் ஹைப்பர் டென்ஷன் அண்டு டயபிட்டிஸும் வந்து ஸ்ட்ராங்லி லிங்க்டு. ஸோ சுகர் இருக்கவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வரும், ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்களுக்கு டயபிட்டிஸ் வரும். ஸோ அதனால் வந்து ஒன்ஸ் பிளட் ப்ரெஷர் வந்து இது மாதிரி இருக்கிறது தெரிஞ்சாலே வந்து நம்ம வந்து சுகரும் கம்மி பண்ணிக்கணும், சால்ட்டையும் கம்மி பண்ணிக்கணும். ஓகே டாக்டர், இப்போ நிறைய இடங்களில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த பிபி அப்படிங்கிறது வந்து அறிகுறியே இருக்காது, டக்குன்னு வந்திருக்கும், அதன் மூலியமா நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் ஏற்படுத்தி விட்டுரும் அப்படின்னு. ஆனா சில இடங்கள்ல இதோடைய அறிகுறிகள் தெரியும் இல்லையா? இப்போ அதிகமா தலைவலிக்குது, இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் அப்படின்னா எதெல்லாம் தெரியும் நமக்கு ஹையா பிபி இருக்குங்கிறதுல? ஸோ ஜென்ரலாக வந்து ஹைப்பர் டென்ஷன் வந்து ஒரு சைலண்ட் கில்லர். அதாவது வந்து சிம்டம்ஸே இருக்காது. ரொம்ப பிளட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 180, 120, சிஸ்டலி வந்து 180 நியூமரேட்டரில் இருக்குது, டயஸ்லி வந்து 120, அதுக்கு மேலே இருந்ததுன்னா ஜென்ரலாக வந்து சிம்டம்ஸ் எது மாதிரி வரலாம்னா வந்து ஹெட்டே தலைவலி வரும், பேக் சைடில் தலைவலி வரும், ஃப்ரண்ட்லேயும் வரலாம். அதுக்கப்புறம் தலை சுத்தல் வரலாம், படபடப்பு வரலாம், மயக்கம் வரலாம், கால் வீக்கம் வரலாம், மூச்சு விட சிரமம் வரலாம், நெஞ்சு வலி வரலாம். இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் ஆஃப் அன்கண்ட்ரோல்டு ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் சொன்ன இந்த சிம்டம்ஸ் எல்லாமே திடீர்னு வந்துட்டு ஒரு விபத்து பார்த்துட்டோம் அப்படின்னாலும், நமக்கு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் ஏதாவது பார்த்துட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாமே வந்துடும். அந்த சமயத்தில் இருக்கிறது கிடையாது. நார்மலாக நம்ம ரொட்டீன் லைஃப்பில் இப்படி ஏற்பட்டுச்சுன்னா தான் நம்ம போய் பிபி செக் பண்ணி அதுக்கான மெடிசன்ஸ் எடுத்துக்கணும் இல்லைங்களா? ஆமாம், பிளட் ப்ரெஷர் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு முதல்ல பிளட் ப்ரெஷர் இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணிக்கணும். எவ்வளோ இருக்குது, நார்மல் 2-3 ரீடிங் எடுக்கணும். எடுத்தோடனே ஒரு ரீடிங் வச்சுட்டு நம்ம வந்து பிளட் ப்ரெஷருக்கு டேப்லெட் எடுக்கக்கூடாது. இப்போ ஃபஸ்ட் ரீடிங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 190, 120 அது மாதிரி இருக்குது. திருப்பி ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து பார்க்குறோம், திருப்பியும் அதே ரீடிங் வந்து ஒரு 180, 100 அது மாதிரினா கண்டிப்பாக பிளட் ப்ரெஷர் டேப்லெட் எடுக்கிறது பெட்ரு. இதே ஒருத்தவங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து 140, 90, திருப்பி பார்க்குறோம் 130, 80, திருப்பி பார்க்குறோம் 140, 90, அவங்களுக்கு எந்த கோமாபிலிட்டிஸும் இல்லை. கோமாபிலிட்டிஸ்னால் சுகரு, மற்றபடி வேறு ஸ்மோக்கிங், ஆல்கஹால் எதுவுமே இல்லை அவங்களுக்கு. இது மட்டும் பிளட் இந்த ரீடிங் தான் இருக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு 2 to 3 months டைம் கொடுக்கலாம். இது மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்கள் பழக்க வழக்கங்களை சேஞ்ச் பண்ணணும். சால்ட் கம்மியாக எடுத்துக்கணும், ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணணும், ஆல்கஹால் ஸ்டாப் பண்ணணும், அதுக்கப்புறம் வெயிட் கம்மி பண்ணணும், நல்ல தூக்கம் இருக்கணும், அப்புறம் மற்றபடி வந்து லோ சால்ட் கண்டென்ட் ஃபுட் எடுத்துக்கணும். இது மாதிரி சொல்லி நம்ம வந்து அட்வைஸ் பண்ணி திருப்பி பீரியாடிக்காக வந்து எவ்ரி 1 or 2 days in a week வந்து பிளட் ப்ரெஷர் செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு கண்ட்ரோலாக இருக்குது 130, 80 அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து டேப்லெட்டை அவாய்ட் பண்ணலாம். இதே வந்து ஒரு கோமாபிலிட்டிஸ் இருக்குது, சுகர் இருக்குது, அவங்களுக்கு ஒபிசிட்டி இருக்குது, அதே மாதிரி வந்து ஸ்மோக்கிங், அப்புறம் மற்ற ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹார்ட் டிசீஸ், அவங்க அப்பா அம்மாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, அப்பா அம்மா கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, அது மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து ஈவன் வந்து ஒரு 140, 90, 150 இருந்தாலும் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே டாக்டர், இப்போ இந்த பிபி அப்படிங்கிறத ஸ்ட்ரோக் அப்படிங்கிற இன்னொரு விஷயத்தையும் ஏற்படுத்திடுது இல்லையா? இதோட ப்ராசஸ் வந்து எப்படி ஆகுது, இது எப்படி அவாய்ட் பண்ணுறது, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஸோ ஹைப்பர் டென்ஷன் வந்து டிசீஸ் வர மாதிரி வந்து ஸ்ட்ரோக்கும் வரதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா அதுவும் வந்து ஸ்ட்ராங்லி லிங்க்டு தான். ஏன்னா வந்து பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலாக வச்சுருக்கணும். பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் இல்லைன்னா மெடிசன் எடுக்காமல் அலட்சியமாக விட்டுக்கிட்டால் அது ஜென்ரலாக வந்து ஸ்ட்ரோக் வரதுக்கு காரணம். ஸ்ட்ரோக் வந்து எதிர் ரத்த கசிவு வரலாம், இல்லாட்டி இஸ்கீமியானால ஸ்ட்ரோக் வரலாம். ஸோ இதெல்லாம் ஒரு காரணம். ஓகே டாக்டர், இப்போ அதிகப்படியாக அந்த பிபி அப்படிங்கிறது எந்த மாதிரியான விளைவுகள் எல்லாம் ஏற்படுத்துது? ஸோ பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கனால கண்ணில் வந்து ரெட்டினோபதி வரும், ஹார்ட்டில் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் வரும், ஹார்ட் அட்டாக் வரும், அதுக்கப்புறம் பல்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கும், அதை தான் வந்து ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கிட்னியில் வந்து ப்ராப்ளம் வந்து கிட்னி ரீனல் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அயோட்டாவில் வந்து அயோட்டிக் அனிரிசம் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ரத்தக்குழாய், காலில் இருக்கிற ரத்தக்குழாய் அஃபெக்ட் ஆகிறதுனால வந்து பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே டாக்டர், இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க. சரி, ஓகே. நேர்களே, உங்களுக்கும் டாக்டர் கிட்ட பிபி சம்பந்தமான, ரத்த அழுத்தம் சம்பந்தமான கேள்விகள் இருக்கு அப்படின்னா நிச்சயமா நீங்க நிகழ்ச்சியில பங்கேற்றுக்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம், கிழக்கு தாமரை ராஜசேகர் மேடம். டாக்டர்கிட்ட பேசுங்க ராஜசேகர். குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். அடிக்கடிக்கு இந்த எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டா பிபி வருமா நிறைய? ஆயிலி ஃபுட்ஸ் சாப்பிட்டாலும் வந்து பிளட் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆயிலி ஃபுட்ஸ் வந்து கம்மியாக எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து ஆயிலி ஃபுட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரே ஆயிலை வந்து நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது, ரீசைக்கிள் பண்ணக்கூடாது. அந்த ஒரு வாட்டி ஆயில் யூஸ் பண்ணால் அதை விட்டுடணும். திருப்பி வந்து வேறு ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆயில் வந்து நம்ம வந்து பார்த்து யூஸ் பண்ணணும். ஓகே டாக்டர், அடுத்து நேற்று பெறுவோம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க, டாக்டர்கிட்ட பேசுங்க. நான் திருவள்ளுவர் நகர்ல இருந்து ராசு பரமானந்தம் பேசுறேன் சார். வணக்கம் சொல்லுங்க.
வணக்கம் சார். அதாவது எனக்கு வந்து என்னன்னா, அந்த பண்டிகை நாட்களை பார்த்தா பிபி அதிகமாயிருது. ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய மனைவி எந்த கடையில போய் எவ்வளவு செலவு வைப்பாங்களோ அப்படின்ற மாதிரி. இது சடனா வர்றதுனால ஏதாவது பிரச்சனைங்களா சார்? அதாவது வந்து இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, இதனால் வந்து உங்களுக்கு நிறைய செலவாகுதுன்னு சொல்கிறீங்க. இது ஸ்ட்ரெஸ் தான். ஸ்ட்ரெஸ்னால உங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது. அதுக்கு நீங்கள் வந்து மெடிடேஷன், யோகா இதெல்லாம் சேர்ந்து பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணால் தான் வந்து பிளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோலாக நம்ம வச்சுக்க முடியும். ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம்னா ஃபுட் ஹேபிட்ஸ். நாங்கள் எப்படி வந்து இந்த உணவு பழக்கத்தை வந்து எந்த மாதிரி நடைமுறைக்கு கொண்டு வர்றது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கணும், அதை பற்றி சொல்லுங்கள். ஜென்ரலாக வந்து நம்ம சாப்பிட்றதெல்லாம் எல்லாமே வந்து கார்போஹைட்ரேட்ஸ் தான் நிறைய அதிகமாக சாப்பிட்றோம். வெஸ்டர்ன் பாப்புலேஷன் மாதிரி அவங்க பார்த்தா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் சாலட்ஸு, ஃப்ரூட்ஸு அதுதான் வந்து நம்ம வந்து 50% ஒரு பிளேட்டை வந்து 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கணும். அதில் வந்து 1/3 வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கணும், 1/3 வந்து கார்போஹைட்ரேட் இருக்கணும், 1/3 வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும். இதுபடி நம்ம சாப்பிட்டிங்கன்னா வந்து நம்மளோட வந்து உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து டேபிள் சால்ட் அவாய்ட் பண்ணணும். வந்து கர்ட் ரைஸ்க்கு வந்து சால்ட் போடுறது, அப்பளம் சாப்பிட்றது, அதே மாதிரி வந்து ப்ராசஸ்டு ஃபுட்டு, சிப்ஸு அந்த இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸில் வந்து ஒரு சில ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸில் வந்து ஃபுல்லாமே வந்து சோடியம் அதிகமாக இருக்கும், அதை வந்து அவாய்ட் பண்ணணும். ஓகே. ஸோ நம்ம வந்து கரெக்டான முறையில் உணவு சமைச்சு அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னாலே நல்லது. நிறைய பழங்கள், காய்கறிகள், கீரைகள் சாப்பிடணும் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. இப்போ நிறைய இடங்களில் வந்து இந்த தண்ணீர் குடிக்கிறதுலையே எவ்வளோ குடிக்கிறது, ஒருத்தங்க என்ன அப்படின்னா ஒரு 3 லிட்டர் குடிக்கணுங்கிறாங்க, திடீர்னு 3 லிட்டர் குடிக்கணுங்கிறாங்க, திடீர்னு 2 போதுங்கிறாங்க. இப்போ எவ்வளோ லிட்டர் தான் ஒரு நாளைக்கு தண்ணீர் நம்ம குடிக்கணும், அதை பற்றி சொல்லுங்கள். ஹார்ட் டிசீஸ், கிட்னி டிசீஸ் இதெல்லாம் இல்லாதவங்க வந்து லிமிட் கிடையாது. அவங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அவ்வளோ தண்ணி குடிக்கலாம். அது மாதிரி ஃபிக்ஸ்டு ஒரு இவ்வளோ தான் குடிக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு அரௌண்ட் ஒரு 2 to 4 லிட்டர்ஸ் வரைக்கும் குடிக்கலாம், ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. ஓகே டாக்டர். அடுத்த நேயர் இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம். வணக்கம் மேடம். உங்கள் பேர் சொல்லுங்க, டாக்டர்கிட்ட பேசுங்க. சென்னையில இருந்து குமார் சார். வணக்கம் சொல்லுங்கள் சார். அப்படியே அந்த நெஞ்சு பக்கத்துல வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வருது சார். அது என்ன காரணம் சார்? அது திடீர்னு அதுல வந்து பயம்லாம் வருது சார். ஹார்ட் அட்டாக் வந்துருமா அப்படின்னு. எவ்வளோ வயசாகுது உங்களுக்கு? 45 சார். 45. அது மாதிரி ஜென்ரலாக வந்து நெஞ்சு இருக்கிற இடத்துல வந்து வலி வந்ததுன்னா நிறைய காரணம் இருக்குது. அதாவது வந்து ஹார்ட் ப்ராப்ளமும் இருக்கலாம், அசிடிட்டினாலையும் இருக்கலாம், தசப்பிடிப்புனாலையும் இருக்கலாம். அதனால் வந்து நீங்கள் வந்து டாக்டரை வந்து போய் பார்க்குறது பெட்டர். டாக்டர் வந்து பிளட் ப்ரெஷர் பார்ப்பாங்க, மற்றபடி பல்ஸ் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களை வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்ப்பாங்க. உங்கள் எல்லா சிஸ்டமையும் பார்ப்பாங்க, உங்கள் ஹார்ட்டு, லங்ஸு, அதுக்கப்புறம் வயிறு எல்லாத்தையும் செக் பண்ணி. ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் போகணும் சார். ஹலோ. போனா வந்து எல்லாமே எடுத்துட்டு ECG எடுத்தாரு, ரெட்மில் எடுத்தாரு, எல்லாம் பார்த்துட்டு நார்மல் தான் இருக்கு அப்படின்னுட்டாரு. சரி, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ட்டாங்க. ஆனா வயிறு சம்மந்தப்பட்டது தான், உங்களுக்கு வயிறு தான் புண்ணா இருக்குன்றாங்க. ஆனா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு நாள் வந்து அந்த ஃபீலிங் வருது அப்படியே. அப்போ நீங்கள் வந்து ஃபிசிஷியனை தான் பார்க்கணும், பொது மருத்துவரை தான் பார்க்கணும். ஏன்னா வந்து அவங்க தான் வந்து பார்த்துட்டு எந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு அஃபெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுவாங்க. அது வந்து அதான் இப்போ வந்து ஒரு ஹார்ட் மட்டும் காரணம் கிடையாது. அது வந்து வயிறு புண்ணாவும் இருக்கலாம், பேன்க்ரியாஸும் அஃபெக்டாக இருக்கலாம். ஸோ நிறைய காரணம் இருக்குது. ஒரு இடத்துல வந்து இந்த செஸ்ட்டில் பெயின் இருக்குன்னா நிறைய காரணம் இருக்குது. அது என்ன காரணம் வந்து ஃபிசிஷியன், பொது மருத்துவர் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு அவங்களோட நீங்கள் வந்து கலந்து உரையாடுறது பெட்டர். ஓகே. அடுத்த நேயர் பெறுவோம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம் மேடம். செல்வகணேசன், வேலூர்ல இருந்து பேசுறேன். டாக்டர்கிட்ட பேசுங்க செல்வகணேசன். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். எனக்கு பிபி இருக்கு சார். ஓகே. சுகர் இருக்கு, அப்புறமா ஆன்ஜியோ பண்ணிக்கிறாங்க சார். ஓகே சார். 3 வேளையும் பிபி மாத்திரை சாப்பிடுறேன் சார். பிளானப் 5 mg, பிளானப் 25 mg, கான்கர் 5 mg, 25 mg. இதனால கிட்னி எதனா பாதிக்குமா சார்? இல்லை, இதனால கிட்னிலாம் பாதிப்பு கிடையாது. கண்டிப்பாக உங்கள் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இதெல்லாம் அருமையான மெடிசன்ஸ், நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அது இல்லாம ஒரு நாளைக்கு மொத்தம் 11 விதமான மாத்திரை சாப்பிடுறேன் சார். உங்களுக்கு கோமாபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அதனால வந்து உங்களுக்கு வந்து கோமாபிலிட்டிஸ், சுகரு, பிபி, ஹார்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு இவ்வளோ மெடிசன்ஸ் தேவைப்படுது உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு. அதனால உங்கள் டாக்டர் சொல்றபடி நீங்கள் இந்த மெடிசன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நன்றி. அடுத்த நேயர் பெறுவோம். வணக்கம். ஹலோ, வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க, டாக்டர்கிட்ட பேசுங்க. காஞ்சிபுரத்துல இருந்து மாடசாமி டெய்லர் பேசுறேன். வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க. அதாவது இப்போ ஒரு 15 நாளா சார் எனக்கு அடிக்கடி இந்த முதுகு வலி வரும், மூச்சு பிடிப்பு மாதிரி. ஓகே. ஆஸ்பத்திரிக்கு போய் இது பண்ணுவோம், பார்த்து இது பண்ணிடுவேன்.
ஆனா இப்போ வந்து ஒரு 15 நாளா ரொம்ப அதிகமா வலி எடுக்குது. அது முதுகு வலி மாதிரி இருந்து, ஆனா இப்ப பார்த்தா படுக்கும்போது வைக்கும்போது ரொம்ப மூச்சு இழுத்து விடும்போது வலி ரொம்ப இருக்குது. உங்க ஏஜ் ஆயில்மெண்ட் இதெல்லாம் ஆயில்மெண்ட் இது போட்டு பார்த்தேன், ஆனா ஒன்றும் வேலையாகல. எவ்வளோ வயசாகுது? வயசு 55 ஆகுது சார். 55 வயசாகுது. முதுகு வலி இருக்கு. சுகர் பிபி இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் இல்லை சார், ஆனா டெய்லர் நான். பட் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து பொது மருத்துவ டாக்டர் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இது வந்து பார்க்காம சொல்கிறது கடினம். அதனால் வந்து பொது மருத்துவ டாக்டர் போய் பார்த்துட்டு இது என்ன காரணம் சொல்லுவாங்க. நன்றி. அடுத்த நேயர்கிட்ட போயிருவோம். வணக்கம் சார். மாலை வணக்கம் சார். மாலை வணக்கம். சொல்லுங்க. தாம்பரத்துல இருந்து முரளி பேசுறேன். வணக்கம். சொல்லுங்க முரளி. உங்க ரேடியோ வால்யூம் குறைச்சுக்கோங்க. டாக்டர் கிட்ட உங்க கேள்வியை கேட்கலாம். 70 years old. ஓகே. அம்மாவுக்கு வந்து அது எப்படியா தலை சொத்துது. ஓகே. அவங்க லோ பிபி ஐபிபியான்னு தெரியலன்னு சொல்லி கூப்பிட்டு போனா அவங்க வந்து 123/85 வருது. ஓகே. பிபி அது அவங்க வந்து எப்பயாவது நெஞ்சில வந்து நெஞ்சு பிடிப்பு இருக்கு அப்படின்றாங்க. ஓகே. அது எதனால ஏதேனா அந்த மாதிரி வருது? ஆசிட் அமிலத்தன்மை அதிகமான வருதுங்களா, இல்லைன்னா வேற ஏதாவது உள்ளுக்குள்ள ஏதாவது இதா இருக்குமா, என்ன ஏதுன்னு கேட்கலான்ட்டு. அம்மாவுக்கு வந்து 70 years மேலே இருக்குது. செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்னு சொல்கிறீங்க. அது நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இசிஜி, எக்கோ இதெல்லாம் எடுத்து பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். அதனால அவங்க டாக்டர் போய் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுவாங்க. இசிஜி வந்து சரியான அக்குரேட் இதுங்களா? ஆமாம்மா, டெஃபினட்டாக பிளட் டெஸ்ட் ட்ராப் பண்ணி பார்ப்பாங்க, இசிஜி பார்ப்பாங்க, எக்கோ இன்னும் குறைபாடு ஒன்றும் இருக்காம தெரியல அப்படின்ட்டாங்க அவங்க. ஓகே. அதனால வேற எக்கோ ட்ரீட்மெண்ட் மாதிரி எடுக்கணுமா, இல்லை அப்படியே விட்டுலாங்களா? அதான் கேட்குறேன். இல்லை, எக்கோ எடுக்கலாம். அதுக்கப்புறம் மற்ற ஒரு சில சிடி ஸ்கேனும் எடுத்து பார்ப்பாங்க. நீங்கள் வந்து டாக்டர் போய் கேளுங்க, கண்டிப்பாக எடுப்பாங்க. ஓகே. உங்களுக்குரிய டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சில விஷயங்கள் எல்லாமே நேரில் பார்க்குறோம் அப்படிங்கும்போது தான் சொல்ல முடியலையா டாக்டர். அதனால அடுத்த நேயர் இருக்காங்க, இனிப்பில் பேசிடலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, டாக்டர் கிட்ட பேசுங்க. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. நான் வேலு சாமிநாதன் பேசுறேன் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க ஐயா, இது பிபி வந்துடுச்சுனாக்கா உள்ளுறுப்புகள், அதாவது ராஜ உறுப்புகள் சொல்லக்கூடிய இப்போ சிறுநீரகமா இருக்கலாம், இதயம், மூளை, மற்ற ஈரல் போன்ற எல்லா உறுப்புகளையும் வந்து பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்களா? இன்னொன்று வந்து இது ரத்த கொதிப்பு, ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிபி வந்து வந்துட்ட பிறகு இதனுடைய சிகிச்சை முறையில், அதாவது மருந்து எடுத்துக்கிட்டு வாழ்நாள் முழுக்க மருந்து எடுத்துக்கணுங்களா? நம்ம வந்து மெடிசன் வந்து எடுக்கிறது வந்து எதுக்காகனா வந்து நம்ம டார்கெட் ஆர்கன் டேமேஜ் இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது. நீங்கள் சொல்கிறீங்களே உறுப்புகள்லாம் அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்குறீங்க. இதெல்லாம் நம்ம அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மெடிசன் எடுக்கணும், லைஃப் லாங் எடுக்கணும் கண்டிப்பாக. மெயினாக வந்து ரெட்டினோபதி வரதை வந்து தடுக்கணும், ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ஃபெயிலியர் வரதை தடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து காலில் இருக்கிற ரத்த குழாய், பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ் வரதை தடுக்கணும், அனியூரிசம் ரத்த குழாய் வெடிக்காமல் இருக்கிறதுக்கு தடுக்கணும். இதெல்லாம் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வாழ்நாள் முழுவதும் கண்டிப்பாக எடுக்கணும் மெடிசன்ஸ். டாக்டர், இப்போ வாழ்நாள் முழுவதும் மெடிசன் எடுக்கணும், அது கட்டாயம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நிறைய இடங்களில் நம்ம கேள்விப்படுறோம், உங்களுக்கு பிபி கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாத்திரையை ரெடியூஸ் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து அப்படி விடுறோங்கிறதுனால நல்ல மெடிசன்ஸ் வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கண்டினியூஸாக பிபிக்காக எடுத்துட்டு அது கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்கன்னா அதுக்கப்புறம் அது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? நம்ம மெடிசின்ஸ் எடுக்கிறதுனால தான் வந்து பிளட் ப்ரெஷரே கண்ட்ரோல் ஆகுது. சம்டைம்ஸ் ஒரு சில பேர் வந்து மெடிசின்ஸ் வந்து கம்மியாக தேவைப்படலாம். அதெல்லாம் வந்து நம்ம வந்து அப்ரிப்டாக நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. சப்போஸ் நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, டாக்டர்ஸோட பர்மிஷன், டாக்டர்ஸ் வந்து மெடிசன் வந்து சப்போஸ் பிளட் ப்ரெஷர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து 90-70 கீழே வருது, அதன்படி வந்து மருத்துவர் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம விடக்கூடாது. நம்ம வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து பிபி செக் பண்ணிவிட்டு அது மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி ஸ்டாப் பண்ணக்கூடாது. சப்போஸ் பிளட் ப்ரெஷர் கன்சிஸ்டண்ட்டாக வந்து 90-70 கீழே இல்லாட்டி 170 நம்ம மெடிசன் ஸ்டாப் பண்ணிவிட்டும் வந்து அதே மாதிரி இருக்குன்னா வந்து நம்ம கண்டினியூ பண்ண வேணாம். ஓகே. ஸோ இதுக்கு வந்து கரெக்டாக நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது கரெக்டான ஃபுட் ஹேபிட் அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் இல்லைங்களா? ஓகே டாக்டர், அடுத்த நேரத்தை பேசிடுவோம். வணக்கம். ஹலோ. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா, டாக்டர்கிட்ட பேசுங்க. என் பேர் ரேணுகா தேவிங்க, சென்னை புழல்ல இருந்து பேசுறேன். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சார்.
சார் எனக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் ஓபன் சர்ஜரி பண்ணாங்க. ஓகே. அதாவது 3வது அட்டாக் சிவியரா வந்துச்சு. வந்து ஒரு ஆஞ்சியோ பண்ணதுல 3 நரம்புமே பிளாக் அதிகமா இருக்குது. ஓகே. அதனால உடனே ஓபன் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. சென்னை சூர்யா ஹாஸ்பிட்டல்ல தான் ஓபன் சர்ஜரி பண்ணோம். ஓகே. அது கணுக்கால்ல இருந்து இடது கால் முட்டி வரைக்கும் நரம்பு எடுத்து தான் ஹார்ட்டுக்கு வச்சிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னால சுத்தமா நல்லா நடக்கிற ஆள் சார் நானு. ஓகே. அதுக்கப்புறம் என்னால நடமாட்டமே இல்லாம ஆயிடுச்சு. சுத்தமா நடக்க முடியல. 2 பாதமும் மடமடப்பா இருக்குது. நான் நரம்பு எடுத்ததுனால அந்த மாதிரி பாதிப்பு இருக்கா சார்? நரம்பு எடுத்ததுனா அது மாதிரி பாதிப்புலாம் வராதுமா. நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் தாராளமாக நடக்கலாம். நீங்கள் வெயின் எடுத்திருக்காங்க, வெயின் கிராஃப்ட் எடுத்திருக்காங்க, தாராளமாக நடக்கலாம். அதனால் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் வராது. நீங்கள் தாராளமாக நடக்கலாம். உங்கள் டாக்டர் டிஸ்கஸ் பண்ணிட்டு. ஓகே சார், நன்றி சார். நன்றிங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம். டாக்டர்கிட்ட பேசுங்க சந்திரசேகர். டாக்டர், எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. டாக்டர், இந்த பிரஷருடைய லெவல்ஸ் வந்து சில பேருக்கு அதிகமா இருக்கும், ஆனா தலை சுத்தல் அப்படிங்கறது வரவே வராது டாக்டர். இது எதனால? சில பேருக்கு எந்த விதமான அறிகுறியும் இல்ல, பட் பிபி லெவல்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, இருந்தும் அவங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் தெரியல. இது எதனால ஏற்படுது? இதோட முதல் கேள்வி. 2வது, பிரஷர் குறிப்பிட்ட காலத்துல அதிகமா இருக்கும் பொழுது இந்த ஹார்ட்ல பல்ஜ் அப்படிங்கறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. அது உண்மைதானா? எனக்கு இதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க. ஆமாம், ஹைப்பர் டென்ஷன் தான் வந்து சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க. அதான் வந்து இப்போ பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதனால வந்து நம்ம பீரியாடிக்காக ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணுறோம். பிளட் ப்ரெஷர் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணணும்னு சொல்லுவோம். அதனால் சைலண்ட் கில்லர் உடனே வந்து நம்மளுக்கு எந்த விலையும் வராது. ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ், அதான் ஒரு ஃபியூ இயர்ஸ், 5 to 10 இயர்ஸ் கழித்து நம்மளுக்கு வந்து உறுப்புகள், கண் இல்லாட்டி ஹார்ட்டு இல்லாட்டி கிட்னி இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் வந்து நம்ம வந்து பிளட் ப்ரெஷர் வந்து பீரியாடிக்காக செக் பண்ணணும். எவ்ரி இயர் ஆர் ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் இது மாதிரி பிளட் ப்ரெஷர் செக் பண்ணணும். இது 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா எவ்ரி இயர் செக் பண்ணணும். அதுமாதிரி ஹார்ட் பல்ஜுன்னு சொல்கிறீங்க, அது வந்து ரத்த குழையில் அடைப்பு இல்லாமையும் இது கார்டியோ மயோபதின்னு சொல்லுவாங்க. அது வந்து இது மாதிரி வரலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து அதனால் ஹார்ட் வீக் ஆகலாம், ஹார்ட் ஃபங்க்ஷன் குறையும். அதான் வந்து கார்டியோ மயோபதின்னு சொல்லுவாங்க, டைலேட்டட் கார்டியோ மயோபதி. ஸோ அதுக்கு வந்து மெடிசன்ஸ் எடுத்து அது வந்து நம்ம வந்து ஹார்ட் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மெடிசன்ஸ்லாம் வந்திருக்கு. அதை எடுத்தால் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஓகே டாக்டர், இன்னொரு விஷயம் அவங்க கேட்டிருந்தாங்க தான், இது மெடிசன்ஸ் வந்து அந்த சிம்டம்ஸ் அப்படிங்கிறதே வந்து சிலருக்கு தெரியறது இல்லை, ஆனால் பிபி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது எதனால் வந்து சிலருக்கு மட்டும் அந்த சிம்டம்ஸ் தெரியாமல் இருக்குது? பிளட் ப்ரெஷர் இப்போ 140, 90, 150, 100 ஜெனரலாக வந்து சிம்டம்ஸ் வரதே வந்து டயஸ்ட்லி 110க்கு மேலே இருந்தால் தான் சிம்டம்ஸே காமிக்கும். மெயினாக வந்து ஆக்சிபிட்டல் ஹெட்டேக், மேலே பேக் சைடில் இதில் வந்து ஹெட்டேக் இருக்கும். அப்படி இல்லைன்னா கண் வந்து மங்களாக வரும், அது இல்லாட்டி செஸ்ட் பெயினே வரும், ப்ரீதிங் ப்ராப்ளம் வரும், படிக்கட்டு ஒரு மாடி ஏறினாலே மூச்சு விடுற சிரமம் வரும். இதெல்லாம் வந்து ஹை பிளட் ப்ரெஷர் வந்தால் தான் இது மாதிரி சிம்டம்ஸ் வரும். அது ஒருத்தவங்களுக்கு வேரி ஆகும். ஒரு சில பேருக்கு வந்து பிளட் ப்ரெஷர் ஓரளவுக்கு கம்மி 150, 100 இருந்தாலே ஒரு சில சிம்டம்ஸ்லாம் வரலாம். ஒரு சில பேருக்கு வந்து 180, 110 இது மாதிரி இருந்தால் தான் வரும். ஸோ ஒரு இண்டிவிஜுவலுக்கும் வந்து அது வேரி ஆகும். ஓகே டாக்டர், அடுத்து நேற்று போயிடுவோம். வணக்கம். வணக்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க, டாக்டர் கிட்ட உங்க டவுட் கேளுங்க. என் பேர் முருகேஷ். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் டாக்டர், என் பேர் முருகேஷ். நான் எம்சிபி நகர்ல இருந்து பேசுறேன். எனக்கு இந்த தீபாவளி டைம்ல ரொம்ப பிபி அதிகமாகி, அதாவது காலுக்கு தரையிலே வைக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அப்புறம் எதிர்க்க இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு காட்டினா அவரு இந்த நாக்கு கீழே ஒரு மாத்திரை ஒண்ணு வச்சாரு. அதுக்கப்புறம் 2 ஊசியை போட்டாரு, பிபி மாத்திரை கொடுத்தாரு. இன்னும் அந்த பிபி மாத்திரை தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனா நைட்டு 1 போடுவேன், நான் காலையில 1 போடுவேன். இப்போ நான் அங்க கேட்காமயே நான் காலையில போடுறது இல்ல, நைட்டு 1 போட்டுக்கிறேன். இன்னும் நான் அது திருப்பி போய், ஆனா எக்கோலாம் எடுத்தேன், இசிஜி எடுத்தேன், ரத்தம் டெஸ்ட் பண்ணேன், எல்லாம் பண்ணேன், எதுவும் இல்ல அப்படின்னு தான், பிபி தாங்க உங்களுக்கு அதிகமா இருக்குன்றாரு. ஆனா இது ஜெனரல் டாக்டருக்கு இது ஓகே பண்ணுவாங்களா? அவங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா? அதாவது வந்து நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ்லாம் வந்து ஒரு அன்கண்ட்ரோல் பிளட் ப்ரெஷர், அதுவும் வந்து பண்டிகை டைமில் வந்திருக்குன்றீங்க. அப்போ பண்டிகை டைமில் வந்திருக்குன்னா நீங்கள் நிறையா வந்து என்ன சொல்கிறது, எண்ணெய் பலகாரம், சால்ட்ஸ் அதிகமாக சாப்பிட்ருக்கீங்க, அதனால பிளட் ப்ரெஷர் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக. இல்லை
பண்டிகை வேலை அந்த பலகாரம்லாம் சாப்பிடல. நான் டைலர் கடை வச்சிருக்கிறேன். அதுல வேலை கொஞ்சம் அதிகமானையோ இல்ல வீட்டு அதனால வந்திருக்கலாமோ அப்படின்னு. ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான் பிளட் ப்ரெஷர் அதிகமா வரதுக்கு. அதனால வந்து டாக்டர் என்ன மெடிசன் கொடுக்குறாங்க, எத்தனை டைம் கொடுக்குறாங்க, அதுபடி நீங்க ஃபாலோ பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து பிளட் ப்ரெஷர் வந்து வீக்லி 2 days வந்து பிபி செக் பண்ணிக்கோங்க, மார்னிங் அண்ட் ஈவினிங். அது ஒரு 4 நாள் டெய்லி செக் பண்ணணும்னாரு. காலையிலயும் பண்ணணும்னாரு, சாயந்தரமும் பண்ணணும்னாரு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனா நான் நைட்ல ஒண்டி தான் கண்டினியூ பண்றேன். டாக்டர் அட்வைஸ் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. நன்றிங்க. அடுத்த நேயர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசுறோம். வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்க, டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம் தனபால். வணக்கம் சொல்லுங்க. சில நேரத்துல இப்போதைக்கு 200 இருக்கு சார். பிளட் பிரஷரா? ஆமா சார், பிபி. ஓகே. திடீர்னு 134 வருது. அப்பப்போ செக் பண்ணும்போது ஏறுது இறங்குது. மாத்திரை எடுத்துன்னு தான் இருக்கிறேன். காலைல 2 சாயந்தரம் 2. ஓகே. மற்றபடி உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா, கிட்னி ப்ராப்ளம் இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சில நேரத்தில் தான் கோவம் கொஞ்சம் அதிகமாக வருது. பிபி ஏறினா கொஞ்சம் கோவம் அதிகம். பிளட் ப்ரெஷர் வந்து மெடிசன்ஸ் வந்து கண்ட்ரோலாக வச்சிருக்கணும். டாக்டர் என்ன மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க அதை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணணும் ஸ்ட்ரிக்டாக. அடுத்தது வந்து சால்ட் கண்டென்ட்ஸ் வந்து கம்மியாக எடுத்துக்கணும். அப்புறம் வந்து உடற்பயிற்சி இருக்கணும். 1/2 an hour டெய்லி வந்து நீங்கள் வாக்கிங் போகணும். எக்ஸசைஸ், ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் இருக்கணும். வெயிட் அதிகமாக இருந்தோம்னா வெயிட் கம்மி பண்ணணும். ஸ்மோக்கிங் ஏதாவது இருந்தால் ஸ்டாப் பண்ணணும். ஆல்கோஹால் ஏதாவது எடுத்துகிட்டு இருந்தால் அதுவும் ஸ்டாப் பண்ணணும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் உங்கள் பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலாக இருக்கும். ஓகேங்க, நன்றி அளித்ததற்கு. டாக்டர், இப்போ நிறைய பேர் வந்து அந்த டேப்லெட் சாப்பிட்ற விஷயங்கள் அதில் தான் அதிகமான கேள்விகளே வந்ததுன்னே சொல்லலாம். இப்போ இந்த டேப்லெட் வந்து ஒன்ஸ் இப்போ எங்கேயாவது ஒரு வெளியூர் போகிறாங்க, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்க, சடனாக மறந்துட்டாங்க, ஒரு வேளையில் ஒரு நாள், அப்போ வந்து ஸ்கிப் பண்ணலாமா? அதாவது தெரியாமல் ஒரு நாள் ஸ்கிப் பண்ணுறது வந்து அதனால் ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் ஆகாது. பட் வந்து கண்டினியூஸாக மெடிசன் ஒழுங்காக எடுக்கலை, 2 நாள் நான் ஊருக்கு போயிட்டேன், 2 நாள் 3 நாள் எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக பிளட் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். இப்போ வந்து எப்படின்னா வந்து சிங்கிள் பில் காம்பினேஷன், அதாவது வந்து 2-3 ட்ரக்கு ஒரே பில்லில் ஒரே ட்ரக்கில் வந்து வருது. அது வந்து ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து மாத்திரை எடுக்கிறதுக்கு காலையில் நைட்டு இது மாதிரி வந்து நிறைய மாத்திரை எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அதனால சிங்கிள் பில் காம்பினேஷன் சொல்லுவாங்க. ஒரே ஒரு 3-4 ட்ரக் சேர்ந்து வந்து ஒரே பில்லில் வருது. அது மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு அந்த மெடிசன்ஸ் வந்து சாப்பிடலாம். ஓகே டாக்டர். இப்போ வந்து இந்த மித்துன்னு சொல்லுவோம்ல, எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு சில மித்து நம்ம வந்து கேள்விப்படுறோம். அப்படி இந்த பிபிக்கான மித்தா எதெல்லாம் இன்னைக்கு நம்ம காதுகளில் விழுந்துகிட்டு இருக்கு, அதை பற்றி சொல்லுங்களேன். ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷர் வந்து யங் ஏஜில் வராது, நம்ம வந்து 50 வயசுக்கு மேலே தான் வரும். அது வந்து ஒரு மித்து. ஏன்னா வந்து இப்போ எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து நம்ம லைஃப் ஸ்டைலு, ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஒபிசிட்டி, அப்புறம் ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, இதெல்லாம் சேர்ந்து யங் ஏஜ்லேயே பிளட் ப்ரெஷர் பார்க்குறோம். 20-25 வயசுலேயே பார்க்குறோம். இதெல்லாம் வந்து பிளட் ப்ரெஷர் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டால் நம்ம வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். அதனால தான் வந்து நம்ம வந்து ஜென்ரலாக 18 வயசுலேருந்தே நம்ம வந்து ஒரு 2 to 3 yearsக்கு ஒரு வாட்டி பிளட் ப்ரெஷர் கண்டிப்பாக செக் பண்ணணும். ஓகே. வேற என்னென்ன மித்தெல்லாம் இதில் இருக்குது? எக்ஸசைஸ், டெய்லி வந்து ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும். டெய்லி 30 minutes எக்ஸசைஸ் பண்ணணும். வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். பிஎம்ஐயை மெயின்டைன் பண்ண, பாடி மாஸ் இண்டெக்ஸ், அது வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு முடிஞ்ச அளவு வந்து நம்ம சால்ட் கம்மியாக எடுத்துக்கணும். இதெல்லாம் உணவு வந்து சால்ட் அதிகமாக தரக்கூடிய உணவை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். நிறைய ஃப்ரூட்ஸு நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து பிளட் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸே ஆகாது. ஓகே. இப்போ பிளட் ப்ரெஷர் இருக்கக்கூடியவங்களுக்கு சுகருமே சம்டைம்ஸ் சிலருக்கு வந்து ரெண்டுமே கூட இருக்க ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறதுங்கிறது எப்படி அது பேலன்ஸ் பண்ணிக்கிறது? ஜென்ரலாக வந்து ஈவன் வந்து சுகர் இருக்கவங்களுக்கு கூட ஃப்ரூட்ஸ் வந்து இஸ் அட்வைஸ்டு. நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், பப்பாயா, கோவா, இதெல்லாம் வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் எடுத்துக்கிறது நல்லது. அதுவும் ஹைப்பர் டென்ஷன் இருக்கணும், எல்லா ஃப்ரூட்ஸுமே எடுத்துக்கலாம். ஜூஸ் வந்து பொதுவாக வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே. எல்லாருமே காமனாவே ஜூஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர்னு சொல்றீங்களா? ஓகே டாக்டர். அடுத்த நேயர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, அவங்க இணைப்பில் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். டாக்டர், இப்போ நிறைய ரிலேட்டிவ் ஆகுது. இப்போ நமக்கு வந்து பிபி இருக்குது அப்படின்னாலே ஸ்ட்ரோக்கு, இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கனெக்ஷன் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த பிபிக்கும் ஹார்ட் ரேட் வந்து சம்டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கும் ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்கா? டெஃபினட்டாக வந்து பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஹார்ட் ரேட்டு கூட சேர்ந்து தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து நம்ம பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணாலே ஹார்ட் ரேட்டும் ஓரளவு கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஹார்ட் ரேட்டே வந்து நமக்கு ரெஸ்டிங் ஹார்ட் ரேட்டே வந்து நம்ம சும்மா இருக்கும் போதே வந்து ஹார்ட் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே வந்து ஒரு ஹார்ட்டை வந்து
கூடிய ஒரு விஷயம் தான். நம்ம வந்து முடிஞ்ச அளவு கண்ட்ரோலாக வச்சுருக்கணும். அது கண்ட்ரோலாக வச்சுருக்கணும்னா வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் வந்து மெடிசின்ஸ் கரெக்டாக எடுத்துக்கணும். ஓகே டாக்டர், இணைப்பில் இருக்க நேர்கிட்ட பேசிட்டு தொடர்ந்து பேசுவோம். வணக்கம். வணக்கம்மா. யார் எங்கேருந்து பேசுறீங்க? டாக்டர்கிட்ட பேசுங்க. தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறேம்மா. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. எனக்கு வந்து பிபி எல்லாம் நார்மலா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். ஆனா கால் மட்டும் ஒரு 10 நாளா ஒரு சோத்து கால் பயங்கரமா வலிக்குது. ஓகே. கால் தொடைக்கு மேல வீக்கமா இருக்கு, உடம்பு கனமா தெரியுது. ஓகே. டாக்டர் கிட்ட போய் பார்த்தோம், ஊசி போட்டு மாத்திரை கொடுத்தாங்க. அந்த நேரம் தான் சரியாகுது சார். மறுபடியும் கால் பயங்கர வலி, தாங்கவே முடியும். ஒரு கால் மட்டும் வலிக்குது சார். எவ்வளவு வயசு ஆகுது உங்களுக்கு? எனக்கு 48 வயசு ஆகுது சார். எவ்வளவு வருஷமா இருக்கு பிபி, பிளட் பிரஷர்? பிரஷர் வந்து 140 சொன்னாங்க. இல்ல எவ்வளவு வருஷமா இருக்கு? வருஷம் எத்தனை வருஷமா இருக்கு? எவ்வளவு வருஷமா இந்த மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? பட் மாத்திரை வந்து இப்பதான் ஒரு மாசமா எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு மாசம் தான். ஓகே. எல்லாமே செக் பண்ணிட்டேன் சார், எதுவும் இல்லைன்ட்டாங்க. ராமச்சந்திரால எல்லாமே செக் பண்ணாங்க. ஓகே. எதுவும் இல்லைன்னுட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 3 மாசம் இருக்கேன் சார். அதுக்கப்புறம் தான் கால் வலி வந்தது எனக்கு. ஓகே. டாக்டர் எல்லாமே செக் பண்ணிட்டாங்க. இப்போ மோஸ்ட்லி உங்களுக்கு ஒன்றும் இருக்காது. பட் இருந்தாலும் நீங்கள் டாப்ளர், ஆர்டீரியல் டாப்ளர், வீனஸ் டாப்ளர் இதெல்லாம் செக் பண்ணிட்டாங்கன்னு பாருங்க. டாக்டர், இப்போ நிறைய இடங்களில் வந்துட்டு நாங்கள் ப்ரெஷரே செக் பண்ணுறதில்ல, திடீர்னு போகணும் டாக்டர் வந்து பிபி இருக்குன்னு சொல்லி மெடிசன் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்களோட ஏஜ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு 45 இருக்கலாம், சிலர்லாம் 35, 25 இருக்கக்கூடியவங்களே இதெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம எவ்வளோ நாளுக்கு ஒருக்கா நம்மளுடைய பாடி செக்அப் அதில் பிபி அப்படிங்கிறதையும் சுகர் அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கிறது நல்லது? பிளட் ப்ரெஷர் வந்து ஒன்ஸ் ஹைப்பர் டென்ஷன் வந்தால் நம்ம வந்து வாரத்துக்கு வீக்லி ஒன்ஸ் 2 days in a week, மார்னிங் அண்ட் ஈவினிங் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் செக் பண்ணணும். பிளட் ப்ரெஷர் ஒருத்தவங்களுக்கு இல்லவே இல்லை, கிடையாது. அவங்க வந்து யங் ஏஜ், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹார்ட் டிசீஸ் இருக்குது, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹைப்பர் டென்ஷனும் இருக்குது. அவங்க வந்து 20 வயசுலேருந்து செக் பண்ணணும். ஓகே டாக்டர். வருஷத்து ஒன்ஸ் இன் 2 years செக் பண்ணணும் கண்டிப்பாக. சூப்பர் டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில் எங்களுக்கு இந்த பிபி சம்பந்தமான நிறைய சந்தேகங்களுக்கான பதில்கள் எல்லாம் நீங்கள் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். உங்களுடைய வேல்யூபிளான டைமை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு நேரம் நேயர்களுக்கும் சரி, எங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களும் சரி, மொத்தமாக நீங்கள் நிறைய தெளிவுபடுத்தியிருக்கீங்க. ரொம்ப நன்றி டாக்டர் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. நன்றி. நேர்களே, கண்டிப்பாக இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஏன்னா பிபி சம்பந்தமான நம்மளுடைய எல்லா கேள்விகளுக்குமே வந்து டாக்டர் ரொம்ப தெளிவான பதில்கள் எல்லாம் கொடுத்திருந்தாரு. ஸோ இன்னைக்கு இருதய மருத்துவர் டாக்டர் ஆர் சிவகுமார் அவர்களுடையான இந்த நேரலை கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு நிகழ்வாக இருந்ததுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நம்ம எல்லாருக்கும். நிகழ்ச்சியில் மறுபடியும் நாளைக்கு ஹலோ டாக்டர்ல வேறொரு மருத்துவரோட நம்ம நிகழ்ச்சியை கேட்போம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களோடு நான் நிவ்யா.